ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பப்பாளி மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இந்த மரம் வச்சு கரெக்டாக இன்னும் 1 இயர் ஆகலை, இன்னும் 1 மந்த் வந்தால் தான் 1 இயர் ஆக போகுது. அதுக்குள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் காய்ச்சிருக்கு. ஸோ நம்ம பப்பாளி மரத்தில் இந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு காய்க்கும்னு சொல்லிட்டு. இது வந்து கொடி பப்பாளி வகைன்னு நினைக்கிறேன். கொடியிலேருந்து தொங்குற மாதிரி தொங்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. நான் ஜஸ்ட்டு ஒரு விதையை வந்து கொட்டாங்குச்சியில் ஊனி விட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்குங்க. இந்த பப்பாளியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. விட்டமின் ஏ, சி, இ அப்படின்ட்டு 3 சத்து இருக்குது இதில். எந்த விதையாக இருந்தாலுமே நாம் அதை தூக்கி போடக்கூடாதுங்க. தூக்கி போடுறதுனால நமக்கு எந்த பயனுமே கிடையாது. அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாங்க. இதுதான் அந்த பப்பாளி மரம் நான் சொன்னேன் பார்த்திங்களா, கொட்டாங்குச்சியில் போட்டேன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு 1 மந்த்துக்கான வளர்ச்சி. இது 1 மந்த் கழித்து நம்ம பார்க்குறோம். ஒரு சாக்கு பேக்கில் நான் வந்து மாற்றிட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி சாக்கு பையில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தரையில் நடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நட்டுட முடியும். இந்த சாக்கு பேக்கை நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் வடிவத்தை, அந்த வடிவத்தை மாற்றக்கூடாது. அந்த அப்படியே, ஏன்னா அது வேர் வந்து உள்ளார இருக்கும், சுருட்டிட்டு இருக்குது. ஸோ அந்த வேரை வந்து நம்ம அப்படியே கலைக்காமல் இந்த பள்ளத்துக்குள்ளே நம்ம போட்டுடலாங்க. களைச்சுனா சம்டைம்ஸ் வளராமல் கூட போகலாம். ஸோ அதே மணலில் நம்ம அப்படியே வைக்கும்போது அது நல்லா அழகாக பற்றி வளருங்க. அந்த மணலில் கொஞ்சம் மணல் நம்ம தூவிட்டு தண்ணி அப்படியே தெளித்து விட்டுடுறோம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த சின்ன கண்ணாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி அழகாக தண்ணி ஊற்றி நம்மளால் நல்லா பராமரித்து வளர்க்க முடியுங்க. இது நம்ம ஒரு 6 மந்த்து கழித்து பார்க்குறோங்க. 6 மந்த் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எத்தனை காய் விட்டுருக்கு நமக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே பசுமையாக. நம்ம விதைன்னு சொல்லிட்டு அதை குப்பையில் தூக்கி போட்டிருந்தோன்னா அது பாழாக தான் போயிருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதை தூக்கி போடாமல் நம்பிக்கையோடு நம்ம வளர்த்ததுனால நம்ம நம்பிக்கையில் உருவாச்சிங்க இந்த மரம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை நாம் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. எவ்வளோ தான் நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் நம்ம வந்து இப்படி தாங்க நம்ம வாங்க முடியும். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தாங்க யூஸ் பண்ணேன். வேறு நான் எந்த கெமிக்கல்ஸுமே நான் இதுக்காக நான் யூஸ் பண்ணலை. வீட்டிலையே ஓனாக மேக் பண்ணது. கம்போஸ்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 30 நாள் பதப்படுத்துனதுங்க. வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டெல்லாம் வச்சு பண்ணினது. மண்புழு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணாலே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் ப்ரௌன் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாதிரி இருக்குங்க. கையில் தொட்டு பார்த்தோன்னா அதுதான் மண்புழு வரும். இதில் நிறைய உங்களுக்கு சத்து இருக்குங்க. சத்துக்கள் நிறைந்தது. இது செடிகளுக்கு ரொம்பவே நல்லது. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா காய்ச்சுது. இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கறது மூலிமா நமக்கு சூப்பராக பெனிஃபிட் கிடைக்கும். அந்த இலை சுருட்டெல்லாம் வரவே வராதுங்க. இதில் வந்து தாதுச்சத்து அதிகமாக இருக்குங்க. இந்த உரத்தில் என்பிகேன்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்தா போதும். ரொம்ப அதிக அளவுலையும் கொடுத்துடாதீங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு போதும். இந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டால் போதுங்க. இது மரம்ன்றதுனால நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு போடுறோம். நம்ம வேர் பகுதியில் கொஞ்சம் தோண்டி விட்டுக்கலாங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா செட் ஆகாது. வேர் பகுதியில் லைட்டாக தோண்டி விட்டுட்டு அந்த வேர் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுபோல் தான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு அழகாக செட் ஆகுங்க. ரொம்ப ஓவராகவும் நோண்டிடக்கூடாது. ஏன்னா வேர் அழுகலும் வர ஆரம்பிச்சிருங்க.
வேர் வந்து டைரெக்டாக சூரியனில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாம் லைட்டாக தோண்டி விடுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இலை சுருட்டல் நோய் எதுவுமே வராது இந்த உரம் கொடுக்கறது மூலயமா. உங்களுக்கு செம்ம பெனிஃபிட் இருக்குது. இந்த உரம் வீட்டிலேயே நம்மளே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இது மாதிரி அழகாக தோண்டிக்கோங்க. சும்மா லேசாக தோண்டினா போதும். ஏன்னா வந்து வேர் வந்து அதிகமாக இருக்கும் இதில். ஸோ எதுவுமே கட் ஆகிடக்கூடாது. நம்ம கைகள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லது தான். ஒரு மரத்துக்கு வந்து வேர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வேர் நல்லா இருந்தால் தான் அந்த மரமே வந்து நமக்கு நல்ல பயனை கொடுக்குங்க. ஸோ அதனால் நம்ம வேரில் வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் வேர்களுக்கு. இது போல் அழகாக தோண்டி விட்டுட்டு அந்த வேர் தெரியுது பாருங்கள். ஆணி வேர் சல்லி வேர்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் சல்லி வேர். இதில் நம்ம அந்த உரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மண்புழு உரம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே தூவி விட்டுடலாங்க. இந்த வேர்களுக்கு மேலே அழகாக தூவி விட்டுடலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து இது கொடுக்கறது மூலமாக நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல ஒரு பெனிஃபிட்டை உங்களால் காண முடியும். நல்ல சத்துக்கள் நிறைந்தது இது. நம்ம வீட்டிலே நேச்சுரலாக பண்ணுறோம். எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணல. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த உரம் போட்டு இந்த மரத்தில் வர பழத்தை நம்ம சாப்பிட்றது மூலமாக நமக்கு நிறைய நன்மை இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பழம். சுகர் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம். ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை மங்கும். ஸோ இந்த பழத்தை வந்து அவங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வருவதன் மூலம் அவங்களுக்கு வந்து அந்த கண் பார்வை மங்கலாக இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். இதில் நார் சத்து, பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால கொழுப்பை வந்து குறைக்குதுங்க, கட்டுப்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுது. இதய நோய் வர்றதை தடுக்குதுங்க. பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற பழம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்லாம். பட் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது. நேச்சுரல் சத்து, நம்ம வீட்டில் கிடைக்கிற நாட்டுப்பழம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டுக்கு ஒரு மரம் வச்சு சாப்பிடுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வியாதி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே அழகாக இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு விதை தானேன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக வீட்டிலையே நம்ம நார்த்து வச்சு அதை பராமரித்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா மட்டும் போதுங்க. அது பாட்டு நான் வளர்ந்துக்கிறேன்னு வளருது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு. இது வரைக்கும் எனக்கு எந்த டிசீஸுமே வரல இந்த பப்பாளி மரத்தில். நான் இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லின்னு பார்த்தீங்கன்னா நான் கெமிக்கல்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி வந்து கொடுப்பேங்க. 2 மூடி கூட கொடுக்கலாம். 2 மூடி எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 மூடி எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோப்பு கரைசல் கொஞ்சமாக அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணி நம்ம அதை கலந்து விட்டணும். ஏன்னா வந்து அது கரையாதுங்க. எண்ணெயும் தண்ணியும் வந்து கரையாது இல்லைங்களா, சால்வெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோப்பு கரைசல் கொடுத்துட்டோன்னா சோப்பில் வந்து எண்ணெய் வந்து ஈஸியாக கரைஞ்சிட முடியும். ஸோ அதனால் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும். இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் வேர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேரழுகல் நோய் வராது. உங்களுக்கு அந்த இலை சுருட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவும் வராது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இலைகள் மேலே தெளிக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சியில் தாக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த மாதம் வந்தால் தான்
இந்த மரம் வச்சு 1 இயர் ஆக போகுது. ஸோ 11 மந்த் ஆகுது. ரொம்பவே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. அதை உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எத்தனை காய் இருக்குது பாருங்கள். கொடி பழம்னு சொல்லுவாங்க இதை. கொடியிலேருந்து தொங்குதுங்க அழகாக. மேலேருந்து கீழே வரைக்கும் வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சுரலாக நம்ம வீட்டிலே போட்டது, எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை நமக்கு நிறைய தருதுங்க, ஆனால் நாம் தான் இயற்கையை அழிச்சிட்ருக்கோம். தண்ணி ஊற்றினாலே போதும், நான் அழகாக வளர்ந்துப்பேன்னு சொல்லிட்டு அது அழகாக வளர்ந்துக்குதுங்க. ஒரு பழம் அதில் காய்க்கும்போது அதை கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்தை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஏன்னா அதில் நம்ம உழைப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. இதில் நம்மளுக்கு முழு திருப்தி இருக்குங்க. அவ்வளோ ஆசையாக கட் பண்ணோம் நாங்கள் இந்த பழத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பழத்துலேருந்து விதைகளை எடுத்து திரும்ப வந்து இன்னொரு மரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா நம்ம ஒன்று நினைக்கிறோம், அந்த மரத்தில் இருக்கிற பழம் நமக்கு இப்படி வந்துருச்சு. என்ன பண்ணுறது? இதில் பார்த்திங்கன்னா விதைகளே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இதில் இருக்கிற விதையை எடுத்து போட்டு திரும்பவும் வந்து மரம் வைக்கலாம் நான் நினச்சேன். ஸோ நம்ம கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாகும். இதுவும் நாட்டுப்பழம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்யூராக கிடைக்கும். ஸோ நம்ம கடைகளிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது கெமிக்கலாக தான் இருக்கும். அந்த விதையை நம்ம உற்பத்தி பண்ணும்போது கொஞ்சம் கெமிக்கல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த மரத்துலேருந்து கிடைக்கிற விதையை எடுத்து திரும்ப நம்ம போடும்போது நம்மளுக்கு இன்னும் ப்யூராக நாட்டுப்பழமாக நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ நான் அந்த மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா விதையே இல்லை. இது ஃபஸ்ட்டு பழம், அதனால் நம்மளுக்கு விதை இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு வேளை போக போக விதைகள் வருமா என்னன்னு தெரியல. ஸோ நான் அடுத்த வாட்டி பார்க்கணுன்னு தான் இருக்கேன். இன்னொரு வாட்டி விதைகள் வந்துச்சுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக எடுத்து போட்டு மரம் வந்து வைக்கலான்னு தாங்க இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மரம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.